இன்றைய ஆன்மீக தகவல். தீபாவளி பண்டிகைகளிலேயே மிக ஒரு சிறப்பான பண்டிகை என்றால் தீபாவளி பண்டிகையை சொல்லலாம். சாதாரணமாக ஒருவர் மிக சந்தோஷமாக இருக்கின்றார் என்று வைத்துக்கொள்வோம். அவனுக்கு என்னப்பா டெய்லி தீபாவளி தான் என்று சொல்வோம். அதாவது எப்போதுமே சந்தோஷமாக இருப்பவர்களை பார்த்து சொல்வது. ஆக இந்த தீபாவளி பண்டிகை என்பது அது ஏதோ வெறும் மதம் சார்ந்தது மட்டுமல்ல, நம்முடைய மனம் சார்ந்தது. கண்ணன் நரகாசுரனை வதம் செய்த நாள். கிருஷ்ணாவதாரத்திலே கிருஷ்ணர் நரகாசுரனை, பூமாதேவியினுடைய புத்திரனான நரகாசுரனை வதம் செய்த நாள் தீபாவளி நன்னாளாக கொண்டாடப்படுகின்றது. இராமாயணத்திலேயும் தீபாவளி கொண்டாடப்பட்டிருக்கின்றது. ராமர் தன்னுடைய இலங்கை போரையெல்லாம் முடித்து கொண்டு திரும்ப சீதையோடு பட்டாபிஷேகத்துக்கு வந்த நாள் தீபாவளியாக கொண்டாடப்பட்டிருக்கின்றது. ஆக இந்த தீபாவளி என்பது சந்தோஷம் சார்ந்தது, மனம் சார்ந்தது. குழந்தையிலிருந்து பெரியவர்கள் வரை மிக மிக சந்தோஷமாக கொண்டாடுகின்ற ஒரு பண்டிகை தீபாவளி பண்டிகை. அந்த காலத்திலே நரகாசுரன் என்கின்ற ஒரு அசுரனை அழிக்க கிருஷ்ணர் அவதாரம் எடுத்து நரகாசுரனை அழித்தார். இன்றைக்கு கலிகாலத்திலே நாம் எல்லோருமே ஏதோ ஒரு வகையிலே நரகாசுரனாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய மனதிலே, அனைவருடைய மனதிலேயும் இருக்கின்ற தீய எண்ணங்களை சம்ஹாரம் செய்து நமக்கு நாமே தீபாவளி கொண்டாடி கொள்ள வேண்டும். பொறாமை, பொச்சரிப்பு போன்ற தீய குணங்களை அழித்து நமக்கு நாமே சந்தோஷத்தை கொடுத்து கொள்கின்ற நாள்தான் தீபாவளி திருநாள். இன்றைக்கு பொருள் படைத்தவர்கள் மிகப்பெரிய அளவிலே இந்த தீபாவளி பண்டிகையை கொண்டாடுகின்றார்கள். பொருள் இல்லாதவர்களுக்கு பொருள் நிறைய உடையவர்கள் கொடுத்து மகிழ வேண்டும். ஈகை என்பதுதான் பண்டிகைகளுடைய சாராம்சம். நம்முடைய பண்டிகைகளே ஒரு இடத்திலே பணம் தங்கிவிடாமல் அப்படியே ஒரு ரொட்டேஷனாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பண்டிகைகள் அதிகமாக வைத்திருக்கின்றது நம்முடைய ஹிந்து தர்மம். எடுத்துக்கொள்ளுங்கள், சித்திரை தொடங்கி பங்குனி வரை எல்லா மாதமும் ஏதோ ஒரு பண்டிகை வந்து கொண்டே இருக்கும். அப்படி பண்டிகை வந்து கொண்டே இருக்கும்போது பணம் என்பது ஒரு சாராரிடம் தங்கி இருக்காது. தங்கி இருக்காமல் பலரிடம் அது பரவும். அதற்காகத்தான் பண்டிகைகளை நிறைய வைத்தார்கள் நம்முடைய இந்துக்கள். இப்படி அடுத்தவர்களுக்கு கொடுத்து மகிழும்போது நம்முடைய மனமானது இரட்டிப்பு சந்தோஷம் பெறுகின்றது. இறையருளை பெறுகின்றோம் ஒன்று. இரண்டாவது, இல்லாதவருக்கு கொடுக்கும்போது அவர்களுடைய வாழ்த்தை பெறும்போது இறைவனுடைய வாழ்த்து நமக்கு மிகவும் அதிகமாக கிடைக்கின்றது. இன்றைக்கும் பாருங்கள், சமூக வலைதளங்களிலே கொடுப்பவர்களை கொண்டாடுகின்றார்கள். கொடுப்பவர்களை எல்லோருமே கொண்டாடுவார்கள். அப்படி நாமும் கொண்டாடப்படுபவராக இருக்க வேண்டும். இதற்காகத்தான் இந்த பண்டிகைகள் எல்லாம் வைத்திருக்கின்றார்கள். இந்த தீபாவளி பண்டிகை என்பது ஒருவருக்கொருவர் மன மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் ஒருவருக்கொருவர் கொடுத்து மகிழ வேண்டும். அதற்காகத்தான் இந்த தீபாவளி பண்டிகை. ஆக இந்த தீபாவளி பண்டிகையானது எல்லோருடைய இல்லங்களிலேயும் அவர்களுடைய இல்லங்களிலே நல்ல லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தட்டும். தீபாவளி அன்றைய தினம் மகாலட்சுமி வழிபாடு செய்வது என்பது மகாலட்சுமியை நம்முடைய இல்லத்திலே இருத்தி வைக்கின்ற ஒரு அற்புதமான பூஜையாகும். மகாலட்சுமியினுடைய படத்திற்கு அழகாக பூஜைகளை செய்து அன்றைய நாளிலே மகாலட்சுமிக்கு காசுகளாலே அர்ச்சனை செய்ய வேண்டும். இன்றைக்கும் வடநாட்டு பக்கத்திலே தீபாவளி அன்று என்ன செய்கின்றார்கள்? லக்ஷ்மி பூஜை என்று செய்வார்கள். மாலையிலே செய்வார்கள். மாலையிலே அந்த காலையிலே தீபாவளி பண்டிகையை கொண்டாடி முடித்துவிட்டு மாலை 6 மணி அளவிலே இந்த மகாலட்சுமி பூஜையை செய்வார்கள். இந்த மகாலட்சுமி பூஜை என்பது நம்முடைய இல்லத்திலே லக்ஷ்மி கடாட்சத்தை உயர்த்துகின்ற அற்புதமான ஒரு பூஜையாகும். தீபாவளி அன்றைய தினம் நம்முடைய இல்லத்தை மிக அழகாக சுத்தப்படுத்தி மகாலட்சுமியினுடைய வருகைக்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். இன்றைக்கு தீபாவளி
காலையிலே தீபாவளியை மிக சிறப்பாக எல்லோரும் கொண்டாடி இருக்கின்றோம். மாலையிலே மகாலட்சுமி பூஜை செய்து தீபாவளியை லக்ஷ்மி கடாட்சத்தோடு நாம் நிறைவு செய்ய வேண்டும். ஆகவே மாலையிலே மகாலட்சுமி பூஜை செய்வதற்கு தவறாதீர்கள். அதேபோல் குபேரனை வணங்க வேண்டும். இன்றைய நாளிலே குபேர சம்பத்துக்களை நமக்கு அளிக்கின்ற அந்த குபேர பகவானை வணங்க வேண்டும். குபேரனுடைய அருளும் அந்த மகாலட்சுமி தாயாருடைய அருளும் நமக்கு இருந்தால் எல்லா விதமான வளங்களும் நலங்களும் நம்மை வந்து சேரும். நாள்தோறும் தீபாவளியாக இருக்கும் நம்முடைய இல்லம். ஆகவே இன்று மட்டுமல்லாமல் எல்லா நாட்களிலேயும் உங்களுடைய இல்லம் தீபாவளி நாளை போல சிறப்பாக மகிழ்ச்சியாக என்றென்றும் சந்தோஷம் பூத்து குலுங்க என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சந்தோஷமாக தீபாவளியை கொண்டாடுவோம். எல்லோரும் சிறப்பாக வாழ்வோம். அடுத்தவர்களுக்கு உதவி செய்வோம். உதவி செய்து நாமும் சந்தோஷம் பெறுவோம். உதவி பெறுபவர்களுக்கும் சந்தோஷத்தை கொடுப்போம். மீண்டும் ஒரு முறை தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.